Hello friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா CNC மிஷின் அண்டு VTL மிஷினில் இருக்கிற அப்சல்யூட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்சல்யூட்டிவ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன செயல்முறை மூலமாக நான் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மோட் செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் எடிட் மோடில் வச்சுக்கோங்க. மோட் செலெக்ஷனில் எடிட் மோட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பட்டனை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா ஆரோ கீஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராமில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போது இதில் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா, எக்ஸ் 460 அந்த மாதிரி போட்டிருக்கோம், எக்ஸ் 444 இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் கொடுத்துருக்க அந்த வேல்யூ என்னதுன்னா அதுதான் அப்சல்யூட்டிவாக எடுக்கும். அப்சல்யூட்டிவில் பொசிஷனில் நமக்கு இப்போ ரீடிங் காட்டுறது பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் நம்ம கொடுத்துருக்க அந்த வேல்யூவை தான் அப்சல்யூட்டிவில் காட்டும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோக்ராமில் நம்ம என்னென்ன எக்ஸில் எங்கெங்கெல்லாம் எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ ஃபுல்லாகவே அப்சல்யூட்டிவ் மெத்தடில் காமிக்கும். அப்சல்யூட்டிவில் விசுவலில் காட்டிகிட்ருக்கோம். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறேன், இதில் எங்கெங்கெல்லாம் எக்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ ஃபுல்லாகவே கோ டு டிஸ்டன்ஸில் அப்சல்யூட்டிவில் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிலேட்டிவ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ரிலேட்டிவ்க்கு இப்போது இந்த அப்சல்யூட்டிவ் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மொத்த டிஸ்டன்ஸ்லேருந்து மிஷின் மூவ் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆக போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் மோடு. இப்போ நான் ரிலேட்டிவில் வைக்கிறேன். ரிலேட்டிவில் வைக்கும்போது இப்போ பாருங்கள், மோட் செலெக்ஷனில் ஜாகில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த ஆக்சிஸ் நம்ம மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் இஜெட் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மூவ் ஆகலை. இந்த ஃபீடு ஆன் பண்ணிக்கணும். ஃபீடு ஆஃபில் இருக்குது. ஃபீடு ஆன் பண்ணிக்கிட்டு இப்போ இதை மூவ் பண்ணுறேன். எக்ஸையும் இஜெட்டையும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்படி நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த மிஷின் ரீடிங்னு போட்டிருக்கா, அந்த மிஷின் ரீடிங்கில் வேல்யூ இருக்கிறதுக்கும் ரிலேட்டிவ் ரீடியோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இருக்கிற மொத்த டீட்டெயிலும் நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரிலேட்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா மிஷின் ரீடிங்கை தான் ரிலேட்டிவில் வரும். அப்சல்யூட்டிவ்ன்றது ப்ரோக்ராம் ரீடிங்கில் வரும். இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ன்னு போட்டு நான் ஆரிஜின் பண்ணிக்கிறேன், எல்லாத்தையுமே நான் 0 பண்ணிக்கிறேன். இது நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்க முடியும் ரிலேட்டிவில். அப்சல்யூட்டிவ் நம்மளால் மாற்ற முடியாது. ரிலேட்டிவ்ஸை மட்டும் நமக்கு தேவையான மாதிரி மாற்ற முடியும். இப்போ எக்ஸிக்யூட் கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும், ஃபார்மேட் எரர்னு வரும். அது கொடுக்கக்கூடாது. ஆல் ஆக்சிஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் கரெக்டு. இது நம்ம ஆக்சிஸை நமக்கு தேவையான மாதிரி 0 பண்ணிக்க முடியும். இப்போது இந்த மாதிரி 0 பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக எல்லாத்தையுமே நான் ஆக்சிஸை ஃபுல்லாக 0 பண்ணிட்டேன். 0 பண்ணிவிட்டு இப்போ நான் இதை லைட்டாக நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ப்ரோக்ராமில் இருக்கிற வேல்யூக்காக நான் இந்த மிஷினை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், N5 நான் போட்டு சும்மா ஒரு பிளாக்கை நான் கால் பண்ணி இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ N5ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ N சர்ச் கொடுத்தேன்னா N5 பிளாக் வந்துடும். இப்போ N5 பிளாக் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் இதை நான் சிங்கிள் பிளாக்கில் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது எப்படி ரன் பண்ணணும்னா, இப்போ மோட் செலெக்ஷன் ஆட்டோவில் இருக்கணும், சிங்கிள் பிளாக் ஆனில் இருக்கணும், ஆப்ஷன் ஸ்டாப் ஆனில் இருக்கணும், ஃபீட் ரேட் க்ளோஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஃப்ரம் மிடில் ப்ரோக்ராம் அப்படி வரும். இது எதுக்குன்னா நீங்கள் இப்போ மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அது ஓகேவான்னு கேட்கும். நீங்கள் இன்னொரு தடவை சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஓகே ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே டிஸ்டன்ஸ் டு கோ அப்படின்னு ஒரு வேல்யூ வரும். இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ, இப்போ இஜெட் -140ன்னு கொடுத்துருக்கோம், அந்த 140 தான் இங்கே டிஸ்டன்ஸில் இப்போ 140 mm மைனஸ் ஆக போகுதுன்றது அர்த்தம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போது ஆல் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ மூவ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இஜெட் 22.40 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு அப்படின்னா இப்போது மிஷின் ரீடிங்கில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக மிஷின் ரீடிங் சொல்கிறேன். அந்த மிஷின் ரீடிங்னா என்னென்னா இப்போ உங்களுக்கு நான் உள்ளே காட்டுறேன், மிஷின்குள்ளே காட்டுறேன் இருங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ எடுக்கிறதுக்கு 445 mm கொடுத்துருக்கு.
பட் ஆனால் அப்சல்யூட்டில் ஒரு ரீடிங் இருக்குது, ரிலேட்டிவில் ஒரு ரீடிங் இருக்குது, டிஸ்டன்ஸ் டு கோவில் ஒரு ரீடிங் இருக்குது. இது வந்து இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. இந்த ஃபேஸில் இருந்து கீழே வரைக்கும் வர்ற இந்த காற்று இடைப்பட்ட இந்த தூரம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மிஷின் ரீடிங்னு சொல்லுவாங்க. அதான் இந்த டரட்டோட பொசிஷன்லேருந்து ஜாபை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற இந்த பொசிஷன் வந்து மிஷின் ரீடிங்னு சொல்லுவாங்க. ஜாபில் டச் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற வேல்யூ வந்து அப்சல்யூட்டிவ்